இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மகா சிவராத்திரி மெய் சிலிர்க்க வைக்கும் சிறப்புகளை பத்தி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். சிவபக்தர்களே, அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? சிவன் என்ற சொல்லுக்கு மங்களம், இன்பம் என்று பொருள். எனவே சிவராத்திரி ஒளிமயமான இரவு, இன்பம் தருகின்ற இரவு என்று அழைக்கப்படுகின்றது. சிவனுக்கு உகந்த இரவு என்று சொல்லக்கூடிய சிவராத்திரியை பற்றி அற்புதமான தகவல்கள் அதிகம் உள்ளன. சிவ சிவ என்று சொன்னால் போதும், துன்பங்கள் எல்லா திசையும் தெரியாமல் போகும். சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் தருபவர் என்று பொருள். சிவபெருமான் லிங்கமாக உருவமெடுத்த தினமே சிவராத்திரி. நம சிவாயா என்னும் மந்திரத்தை மனதில் நினைக்க எந்த தீமைகளும் நெருங்காது. சிவனை அதிகாலையில் வணங்கினால் நோய்கள் தீரும், பகலில் வணங்கினால் விருப்பங்கள் நிறைவேறும், இரவில் வணங்கினால் மோட்சங்கள் கிடைக்கும். சிவராத்திரி அன்று விரதம் இருந்து கண்வெடுத்து சிவ பூஜை செய்ய வேண்டும். தூய ஆடைகளை அணிந்து கொண்டு திருநீறு பூசிக்கொண்டு சிவனை தியானம் செய்ய வேண்டும். சிவனுக்குரிய மந்திர கூறி வழிபட வேண்டும். சிவ ஆலய வழிபாடு செய்யும் போது லிங்கத்திற்கு வலப்புறம் இருந்து பணிய வேண்டும். சிவராத்திரி தினத்தன்று தியாகராஜர் என்ற பெயரில் ஈசன் வீட்டு இருக்கும் தலங்களில் தரிசனம் செய்தால் பாவங்களில் இருந்து விடுபடலாம். திருவைக்காவூர் ஈசனை சிவராத்திரி தினத்தன்று வழிபட்டால் ஆயுள் பலம் அதிகரிக்கும். எறும்பு, நாரை, புலி, சிலந்தி, யானை, எலி போன்றவை கூட சிவ பூஜையால் மோட்சம் அடைந்துள்ளன. ஒரு வருடம் சிவராத்திரி விரதம் இருப்பது என்பது 100 அஸ்வபேதா யாகம் செய்த பலனும் பல தடவை கங்கா ஸ்நானம் செய்த பலனும் தரக்கூடியது. சிவராத்திரி விரதம் இருந்தால் விஷ்ணு சக்கர ஆயுதத்துடன் லட்சுமியையும் பிரம்மா சரஸ்வதியையும் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. சிவனின் 3 கண்களான சூரியன், சந்திரன், அக்னி ஆகியோர் உள்ளனர். சிவராத்திரி தினத்தன்று மாலை சூரியன் மறைந்ததில் இருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவ பூஜை செய்பவர்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். சிவராத்திரி விரதமானது வயது, இன, மத வேறுபாடுகளை கடந்து யாவரும் அனுஷ்டிக்கக்கூடியது. சிவராத்திரியில் விரதம் இருந்து வழிபட்டால் புத்திர தோஷம், திருமண தடை என அனைத்து துன்பங்களும் நீங்கும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.